வணக்கங்க. இன்றைக்கி காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு பசங்க இன்றைக்கி லீவுங்கிறதால வீட்டில் இருந்தாங்க. எங்களுக்கு ஃபுட் ப்ராடக்ட் கொஞ்சம் எல்லாமே கொரியர் பண்ண வேண்டியது, ஷாப்ஸ்க்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அதனால் காலையில் நான் எதுவும் டிஃபன்லாம் செய்யலை. சாதம் நம்மளோட பாரம்பரிய அரிசியில் சாதம் வச்சுட்டு கற்றாழை மால்ட்டு கொஞ்சம் செய்தோம். கற்றாழை மால்ட்டுக்கு இன்னதுலேயே கொஞ்சம் கற்றாழை இருந்தது. அதை வச்சு நான் கற்றாழை வத்த குழம்பு மாதிரி வச்சுக்கிட்டேன். புதினா கொத்தமல்லி வச்சு ஒரு தொக்கு வச்சுக்கிட்டேன். அதுதான் காலையில் சாப்பிட்டாங்க பசங்க. தம்பிக்கு தேங்காய் பால் தயிர் சாதம் அவன் சாப்பிட்டான். பாப்பா இது சாப்பிட்டா. மதியத்துக்கு நாங்கள் அதுக்குள்ளேயே கொரியர்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொரியர் பேக் பண்ணிவிட்டு அந்த பபிள் ராப் வச்சு சுற்றிட்டு எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நாங்கள் அதையும் முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மதியமும் நம்மளோட பாரம்பரிய அரிசியில் கீரை கடைஞ்சிருந்தேன். தட்டைப்பயிறு கீரை போட்டே வடை சுட்டிருந்தேன். பாப்பா அதுக்குள்ளே ஒரு 12 மணிக்கு பசிக்கிறதுனால அவங்களே மக்கானா ஃப்ரை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்புறம் சமைச்சிட்டு இருந்தேன். வடை சுட்டுட்டு கேரட் பொரியல், அந்த கற்றாழை நம்மளோட கஞ்சி வத்தல், அப்புறம் தட்டைப்பயிரையும் கடைஞ்சிருந்தேன். அப்புறம் கீரையும் கடைஞ்சிருந்தேன். அந்த வத்தக்குழம்பும் இருந்துச்சு. மதியம் இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங்கும் நிறைய பேக் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பேக் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் ஈவினிங் வரையுமே நமக்கு பேக்கிங் ஒர்க் போயிட்டுருந்துச்சு. அப்புறம் கொரியர் கொண்டு போய் போட்டுட்டு ஈவினிங்காக ஒரு 6 o'clock போல் நேற்று வெண்பூசணி மால்ட் கிண்டியிருந்தோம். நம்ம கருப்பட்டி பவுடர் போட்டு தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. குழந்தைங்க வெண்பூசணியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம மால்ட்டு போட்டு கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி குடிப்பாங்க. பார்சல் கொஞ்சம் நேரில் கொடுக்க வேண்டியது இருந்தது. அதை கொடுத்துட்டு பசங்க ஊருக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதனால் அவங்கள ஊரில் கொண்டு போய் விட்டுட்டு நாங்களும் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோங்க. தேங்க்யூ.